ஹாய் கைஸ், வெல்கம் டு ஆல். இன்றைக்கி சந்தீப் கிஷன், ரீத்து வர்மா, ராவ் ரமேஷ் இவங்க எல்லோரும் சேர்ந்து நடித்த மசாக்கா ஃபன் ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருந்துச்சு. ஸோ அதனால தான் வந்து பார்த்தேன். அப்போ லாஜிக்கெலாம் எதிர்பார்க்கக்கூடாதுல்ல. இது ZEE5 OTTயில் அவைலபிளாக இருக்குது, தெலுங்கில் தான் அவைலபிளாக இருக்குது. கதையை பார்த்துடலாமா? அதாவது பீச்சில் 2 பேர் கிடக்குறாங்க. அது போனோம் அப்படின்னு சொல்லி போனால் பார்த்தா அப்பாவும் மகனும் படுத்து கிடக்குறாங்க பீச்சில் குடிச்சிட்டு. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு போலீஸ் விசாரிக்கிறாரு, எதுக்குடா இப்படி இருக்கீங்க அப்படின்றப்போ உடனே ஃப்ளாஷ்பேக்குள்ளே போனால் ஃப்ளாஷ்பேக்கில் அப்பாவும் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு, மகனும் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு. ஸோ அப்பா லவ் பண்ணுற பொண்ணு மகன் லவ் பண்ணுற பொண்ணுடைய அத்தை. ஆனால் அவங்க 2 பேரும் எலியும் பூனையுமாக இருக்காங்க. இவங்க 2 பேரும் எப்படி அந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சாங்க, இவங்க 2 பேரையும் எப்படி இவங்க 2 பேரும் கரெக்ட் பண்ணாங்க, இப்படின்ற ஒரு ஜென்ரலான என்ன சொல்ல அடித்து தொடச்சி போட்ட பழைய கதையை எடுத்து அதை முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் ரொம்பவே மெனக்கிட்டு இருக்காரு. அதை பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். இதில் அப்பா மகனாக வர 2 பேருமே வந்து பார்க்க அப்பா மகன் மாதிரி இல்லைனாலும் ஃப்ரெண்ட்ஸாக நல்லா ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஒரே குடும்பத்தில் 2 பெண்களையும் வந்து சம்மதிக்கவும் வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க 2 பேரையும் சம்மதம் சொல்ல வச்ச பிறகு இவங்க 2 பேரையும் எப்படி சமாதானப்படுத்துகிறாங்க அப்படின்றது. லாஜிக் மீறல்கள் நிறையா இருந்தாலுமே வந்து நம்ம இப்படி இருக்கிற ஒரு டெம்டேஷன், ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்டாக ஒரு ரிலாக்ஸேஷனாக லாஜிக்கெல்லாம் பெருசாக பார்க்காம படத்தை பார்த்தா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை தாராளமாக பார்க்கலாம். ZEE5 OTTயில் அவைலபிளாக இருக்குது. இப்போ ரைட் நவ் தெலுங்கில் அவைலபிளாக இருக்குது. ஃப்யூச்சரில் வரும்போது தமிழில் வரும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. இசை, ஒளிப்பதிவு இது எல்லாமே தேவையான அளவுக்கு இருந்தாலும் கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட் அப்படின்றத மனசில் வச்சு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். முரளி சர்மாவுடைய ஆக்டிங்கும் நல்லா இருந்துச்சு. ஸோ படம் கண்டிப்பாக பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். தென் இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல். தேங்க்ஸ் ஃபார் யுவர் லாட் ஆஃப் சப்போர்ட். தேங்க்யூ ஸோ மச்.